Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து அரேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த அரேஸோட கான்செப்ட் பார்ப்போம். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்குது இங்கே கரெக்டாக நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. பட் இப்போது நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி, அதில் என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தான் போட்டு வச்சுக்க முடியுது கரெக்டாக. ஒரு நம்பரோ இல்லை வந்து ஒரு சென்டென்ஸ், இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒன்று இந்த மாதிரி அவ்வளோதான் போட முடியுதே தவிர அந்த சிங்கிள் கோட்ஸோ இல்லை அது உள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்மளால் போட முடியுது கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான பாக்ஸ் மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரே ஒரு பொருளை மட்டும் போட்டுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ அப்படிதான் வந்து இப்போ நம்ம வேரியபிள் இருக்கு. இப்போ இந்த அரேங்கிறது அதே வேரியபிள் கான்செப்ட் தான், பட் பாக்ஸ் வந்து பெருசு, அவ்வளோதான். இப்போ இது உள்ள வந்து நம்ம வேரியபிள்ல ஒரே ஒரு விஷயத்த போடுறோம், பட் அரேல பாக்ஸ் பெருசுங்கிறதுனால நம்ம உள்ள எவ்வளோ விஷயத்த வேணா போட்டு வச்சுக்கலாம், அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை வந்து டிக்ளேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். மேபி கமெண்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரேஸ் எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேபி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை போடுறேன். இப்போது நீங்கள் எப்படி வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரே மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ள ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஏதாவது ஒன்று போடுறேன், 1 2 3 அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து 5 அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் 6ன்னு போடுறேன், 7 8. இதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து என்ன வேணா போட்டுக்கலாம். இப்படி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே போகலாம், கமா போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் நம்பர் மட்டும் போடணும் அப்படின்னு கிடையாது, இதில் வந்து ஸ்ட்ரிங் போடலாம், அஸ்வின் அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு போடலாம். போட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இது வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணாலே பிஹெச்பி வந்து புரிஞ்சுக்கும் இது வந்து ஒரு அரே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த அரேக்குள்ள நான் வந்து எவ்வளோ வேணா போட்டு வச்சுக்கலாம், இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி. இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க எனக்கு வந்து எரர் வரும். அது ஏன் வருது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வருது. ஓகேவா? ஸோ ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன காட்டுது, அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் அப்படின்னு காட்டுது. ஸோ என்ன எரர் அப்படின்னா, இந்த எக்கோ அப்படிங்கிற இந்த கமெண்ட் இருக்குல்ல, இதை வச்சு உங்களால் வந்து ஒரு நம்பரையோ ஒரு ஸ்ட்ரிங்கை தான் உங்களால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு நம்பரோ இந்த மாதிரி தனித்தனியாக தான் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியுமே தவிர இது வந்து ஒரு அரே. ஓகேவா? ஸோ அரேனா என்னன்னு தெரியும், ஒரு பெரிய பாக்ஸ் அதில் என்னென்னா போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு அரேவை வந்து நம்மளால வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து வேற ஒரு கோட் இருக்கு. என்ன கோட் அப்படின்னா, இப்போ நான் காட்டுறேன், பிரிண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இது உள்ள வந்து இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேவை நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் தான் அதுவும். பட் அது வந்து இது இப்போ ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி கொடுக்க போறதே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நேம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் நேம், ஏதாவது ஒரு நேம் வரும், வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் இப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும், அவ்வளவுதான். இப்படி ஒரு விஷயத்த நீங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி உருவாக்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம், அட்வான்ஸா போகும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பிரிண்ட் ஆர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் உள்ள நான் வந்து இது வந்து அரே கரெக்டா. இப்போ இது வந்து இப்போ வேரியபிள் கிடையாது, இது உள்ள வந்து அரே இருக்கு, அதனால இது வந்து இப்போ ஒரு அரே. ஸோ இந்த லிஸ்ட்டுங்கிற இந்த அரேவை நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அரே அப்படின்னு சொல்லி வந்துட்டு 0 = 1 2 3, 1 = 5,
2 = 6 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், நான் வந்து இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணேன், 1 2 3 5 6 அப்படிதான் டிக்ளேர் பண்ணேன். பட் எக்ஸ்ட்ராவா இங்கே 0 1 2 அப்படின்னு சொல்லி என்னமோ புதுசா வந்திருக்கே, இதெல்லாம் நான் டிக்ளேரே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஸோ இது என்ன அப்படின்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரே நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா, இப்போ அது உள்ள வந்து ஒரு 10 எலமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுப்போம். இல்லைன்னா இப்போ 2 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே, இதை நான் எடுத்துடுறேன். இப்போ அஸ்வின் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி 2 எலிமெண்ட் இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா 0 அஸ்வின் 1 ஃப்ராங்கி அப்படின்னு வருது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளா இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அந்த இப்ப இந்த ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் நம்பர், ஜஸ்ட் வந்து பொசிஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நார்மலா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1 2 3 சொல்லி எண்ணுவோம் இல்ல, இல்லைன்னா வந்து நம்ம ப்ரேயர்ல நிற்கும் போது 1 2 3 சொல்லி பொசிஷனை எண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம அரேக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை போடலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் போடலாம். ஸ்ட்ரிங்ஸ், இப்படி போய் நம்பரு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போடலாம். கரெக்டா? ஸோ இப்படி போடும்போது பிஹெச்பி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கும் இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு நம்பரு. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு பொசிஷன் நம்பரை கொடுத்துரும். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3 அப்படின்னு கொடுத்துரும். இப்ப நான் 4 போட்டேன் அப்படின்னா இது வந்து 4 அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் நம்பரை கொடுத்துரும். இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பொசிஷன் நம்பர் கொடுக்குது பாருங்க, 2 3 அப்படின்னு. பட் இது வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்ல எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பிஹெச்பிக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ரியல் லைஃப்ல ரியல் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம 1 2 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்க அப்படின்னா 0 1 2 3 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். 0 தான் முதல் நம்பர், அதுக்கப்புறம் தான் 1 வரும். அதனால இப்ப எப்படி டிக்ளேர் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த அஸ்வினிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் வந்து 0, பிராங்கிங்கிற பொசிஷனோட இது வந்து 1, அப்புறம் இந்த 4 வந்து 2, இந்த 5 வந்து 3 அப்படின்னு டிக்ளேர் ஆகிறதுனால எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் 0வா, 1 வந்து பிராங்கியா, 2 வந்து 4, 3 வந்து 5 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பொசிஷன் டிக்ளேர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், நம்ம வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, அதுல வந்து நிறைய ஆப்ஜெக்ட் பண்ணியாச்சு. பட் நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து போயிட்டு வந்து இந்த மாதிரி போய் டிஸ்பிளே பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து ஒரு பட்டன் வச்சுப்போமே, இங்க நான் வந்து ஒரு பட்டன் டேக் ஓபன் பண்றேன். இந்த பட்டன் டேக்கை கீழே போட்டுடுறேன். என்னால ஒரு பட்டன்ல வந்து இப்படி இந்த மாதிரி வந்து என்னால வேல்யூ வந்து காட்ட முடியாது. கரெக்டா? இப்படி காட்டினா வந்து நமக்கு புரியும், பட் யூசருக்கு புரியாது. கரெக்டா? ஸோ இப்போ நீங்க கேட்பீங்க, நான் எப்படி வந்து இந்த அரேக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், எனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் நான் எப்படி வந்து வெளில எடுத்து இந்த நார்மலா எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும்ல, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இது உள்ள இருக்க ஒரு விஷயத்துக்கும் ஒரு பொசிஷன் நம்பர் இருக்கு, 0 1 2 3ன்னு சொல்லிட்டு. கரெக்டா? இப்போ இந்த பிராங்கியோட பொசிஷன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 1. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம், எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் இப்படி கொடுத்து 1 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், இந்த எக்கோங்கிற இந்த ஒரு விஷயத்தால வந்து அரேவை தான் பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஒரே ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒன்னு இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரே ஒரு நம்பரையோ வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் வந்து எக்கோ அப்படின்னு கொடுத்து இந்த அரேவை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், டோட்டல் அரேவெல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ண வேணாம், அந்த அரே உள்ள இந்த நம்பர் 1 பொசிஷன்ல எது இருக்கோ அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும், மீதி எல்லாத்தையும் விட்டுரு, அந்த ஒரே ஒரு பொசிஷன், அந்த பொசிஷன்ல எது இருக்கோ அதை மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ஃப்ராங்கி அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பொசிஷன்ல 0 மாத்திரம் எனக்கு என்ன வரும், நீங்களே யோசிச்சு பாருங்க, அஸ்வின் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா அஸ்வின் வருது. இப்போ நான் பொசிஷனை வந்து 0 1 2 3 அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா, 3 மாற்றினா எனக்கு வந்து 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். பிகாஸ் இந்த ஒரு எக்கோங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனால வந்து அரேவெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. அதால வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு விஷயத்த தான் பிரிண்ட் பண்ண முடியும். நீங்க டோட்டல் அரேவையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டோட்டலாக வந்து அரேஸை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருவாங்க. வச்சுட்டு இப்போ கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து பிஆர் டாக் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு பட்டன் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த பட்டனில் வந்து என்ன பண்ணுவாங்க, PHP கோட் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து எக்கோ $symbol லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 1 அப்படிங்கிற இந்த பொசிஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 5ங்கிற ஒரு பட்டன் இருக்கு, ஃப்ராங்கி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. பட் இப்போ நான் வியூ பேஜ் சோர்ஸ் போய் பார்த்தாலும் என்ன காட்டும் அப்படின்னா, நார்மலா ஃப்ராங்கிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்த மாதிரி தான் காட்டுமே தவிர இது வந்து PHP-லேருந்து வந்ததா காட்டாது. ஓகேவா? ஸோ PHP-லேருந்து வந்த மாதிரி இருக்காது. அதனால யூசருக்கு எதுவுமே தெரியாட்டியோ பேக் எண்ட்ல நம்ம வந்து இது வந்து அரேவால தான் வர வச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு அரேக்குள்ள எல்லா லிஸ்டையும் கொடுத்துருவாங்க, எப்போ வேணுமோ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஃபார் லூப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து அரேஸை நம்ம இன்னும் அட்வான்ஸாலாம் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இதான் அரேஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ், அதுல நிறைய விஷயங்களை போட்டுக்கலாம். எப்போ வேணுமோ அதோட பொசிஷன் நம்பரை மட்டும் வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை பொசிஷன் நம்பரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக் அரே கான்செப்ட்ஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு வீடியோ பாருங்க. நீங்க அரேஸை டிக்ளேர் பண்ணி நீங்க கோட் டைப் பண்ணி பாருங்க. நீங்க என்னைக்கு நீங்க வந்து உங்க கையால கோட் டைப் பண்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. ஓகேவா?